ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் எல்லாரும் எப்படி கொண்டாடினீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக கொண்டாடினோம். அந்த வீடியோவை தான் ஃபுல் வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் என்கேஜிங்காக இருக்கும். பொங்கல் எப்போவுமே நாங்கள் நல்ல நேரம் பார்த்து தான் பொங்கல் வைப்போம். காலையில் 10:30க்கு மேலே தான் நல்ல நேரம் இருந்துச்சு. அதனால் மார்னிங் லேட்டாக தான் ஒரு 6 o'clock மேலே தான் எழும்பி ஸ்டார்ட் பண்ணேன் வேலையை. ஏன்னா அப்போ எழும்பி ஸ்டார்ட் பண்ணால் 10:30க்கு கரெக்டாக வச்சிடலான்னு சொல்லிட்டு மார்னிங் 6 o'clock தான் எழும்பியிருந்தேன். எழும்பி குளிச்சுட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு டாமியை கட்டி வச்சுட்டா தான் அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவனை கட்டிட்டு அப்புறமா கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலப்பொடி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த நாளே கிளீனிங் வேலை எல்லாமே முடிச்சு வச்சுருந்தேன். முன்னாடி பெருக்கி அப்புறமா எல்லாமே போட்டிருந்தேன். அகெயின் ஒருக்கா மறுபடியும் பெருக்கி விட்டுட்டு தண்ணி எல்லாமே மறுபடியும் ஒருக்கா தெளிச்சு விட்டுட்டேன். உருளியை டெக்கரேட் பண்ணுறதுக்காக வேண்டி வீட்டில் உள்ள ஃப்ளார்ஸ் எல்லாமே பறிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சமாக செம்பருத்தி இருந்துச்சு. செம்பருத்தி எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அகெயின் பாரிஜாதத்தில் ஒரு 5-6 பூக்கிட்ட இருந்துச்சு. அதையும் கலெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ளார்ஸை நம்ம கடையில் வாங்கி உருளியை டெக்கரேட் பண்ணுறதுக்கோ நம்ம வீட்டில் நம்மளே பறித்து டெக்கரேட் பண்ணுறதுக்கோ டிஃப்ரென்ஸ் தான். நம்ம கையால் பறித்து வைக்கும் போச்சில் இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அகெயின் டெய்லி இந்த உருளியை டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை தான் நான் வீட்டில் இருக்க ஃப்ளார்ஸாலே டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலே பறிச்சாதான் பறிக்க முடியும். இல்லாட்டா நம்ம பொங்கல் வைக்கிறதுல பிஸியாக இருப்போம். அப்புறம் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஃப்ளார்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா என்னோட பேபி செம்பருத்தியில் நிறைய ஃப்ளார்ஸ் இருந்துச்சு. என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஃப்ளார்ஸ் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் நானே ஸ்டிச் பண்ணேன். மெட்டீரியல் எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பாப்பாவுக்கும் நானே டிசைன் பண்ணி தச்சிருந்தேன். ஹஸ்பண்டுக்கும் எங்களுக்கு மேட்சாகவே ஷர்ட்டை போட வச்சாச்சு. 3 பேருமே மேட்சாக போட்டிருந்தோம். வீட்டில் உள்ள ஃப்ளார்ஸே நிறைய பூத்திருந்துச்சு. எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பார்த்தா கலராக எல்லோ கலர், ஒயிட் கலர், அப்புறமா பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் எல்லாமே சைடில் வச்சுட்டு தண்ணி தெளித்து விட்டு காஞ்ச பிறகு தான் கோலம் போட முடியும். அதனால் அந்த கேப்பில் ஹஸ்பண்டே பாப்பாவும் எழுப்பி விட்டாச்சு. காப்பியும் காலையில் எங்களுக்கு போட்டுட்டோம். பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் பொங்கல் கட்டிக்கு வெள்ளை அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் இந்த கேப்பில் காஃபியை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்.
பிறந்து இது வந்து செகண்ட் பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் வந்து அவள் பிறந்து வந்து ஒரு 15 டேஸ் வந்து ஆகியிருந்துச்சு. அதனால வந்து கொண்டாடலை. ஹஸ்பண்ட் வந்து தனியாக பொங்கல் வச்சுருந்தாங்க. இதான் வந்து நாங்கள் 3 வாரம் சேர்ந்து வைக்கிற ஃபஸ்ட்டு பொங்கல். அதனால் வந்து சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவள் கையால் வந்து பானையை அடுப்பில் வச்சிட்டோம். அப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ளார்ஸை வந்து டெக்கரேட் பண்ணவே நான் மறந்தாச்சு வேலை பிஸியில். அப்புறமா பார்த்தா ஃப்ளார்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி பறிச்சதை வேஸ்ட் பண்ணாண்டான்னு சொல்லிட்டு அதை வந்து உருளியில் வச்சுட்டு பானை எல்லாமே பொங்க விட்டுட்டோம். பொங்க விட்டுட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து சக்கரை பொங்கல் கிண்டி இருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப இனிப்பு வந்து வாரி போட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் பொங்கல் எல்லாமே வச்சுட்டு தீபம் எல்லாம் காட்டி சூரிய பகவானுக்கு எல்லா பொருளும் விளைவிச்சு தந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு எங்களோட பொங்கலை வந்து நாங்கள் முடிச்சாச்சு. அவ்வளோதான். என் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்